வணக்கம் மக்களே. நீங்க ரீசெண்டா டிராஃபிக் செலான் எஸ்எம்எஸ் ஸ்கேம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஸ்கேம் பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. வெல்கம் டு தி ஸ்கேம் எபிசோட் நம்பர் 2. ஆரம்பிக்கலாங்களா? ஃபியூ வீக்ஸ் முன்னாடி எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு. அதாவது நீங்க டிராஃபிக் வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட வண்டி நம்பர் போட்டு செலான் பே பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, நான் ஒரு வாரமா வண்டியை எடுக்கலங்க. அப்ப எப்படி? ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். இதுல ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம ஏர்டெல் அண்ணன் இது ஒரு ஸ்பேம் மெசேஜ் அப்படின்னு மெசேஜ்ல பெருசா போட்டே அனுப்பிச்சிட்டாரு. நல்லா இருப்படா போடா. ஸோ அதை பார்த்தோன்னா அப்பாடா இது ஸ்பேம் மெசேஜ் தான் அப்படின்னு நினைச்சு நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அந்த எஸ்எம்எஸ் நான் டிலீட் பண்ணிட்டேன். இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நான் சோஷியல் மீடியால சில நியூஸ்லாம் பார்க்குறேன். இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு. அவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே அவங்க வாட்ஸ்அப் வந்து ஹேக் ஆயிருக்கு, அவங்க ஃபோன் ஹேக் ஆயிருக்கு, அவங்க பேங்க் அக்கௌண்ட் ஹேக் ஆயிருக்கு, அவங்க டேட்டாலாம் லாஸ் ஆயிருக்கு, அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அவங்களுக்கு காசுலாம் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பயங்கரமா ஷாக்கா இருந்துச்சு. நம்ம கவர்மெண்ட் டீட்டெயில்ஸ், நம்ம வெஹிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து எப்படி ஒரு ஸ்கேமர் கையில போச்சு, ஒருவேளை அதையும் வந்து ப்ரீச் பண்ணி எடுத்துட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மிகப்பெரிய பயமாவே இருந்துச்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ மக்களே, இந்த மாதிரி ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது எஸ்எம்எஸ் வருது அப்படின்னா அது ஒரிஜினலா ஸ்பேம் மெசேஜான்னு சொல்லிட்டு உங்களுக்கு மிகப்பெரிய டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த மெசேஜ்ல இருக்க லிங்கை எதையுமே கிளிக் பண்ணிடாதீங்க. அதை விட்டுட்டு echallan.parivahan.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்குள்ள போங்க. இது வந்து கவர்மெண்ட் வெப்சைட் தான். அதுக்குள்ள போயிட்டு கெட் சலான் டீடைல்ஸ் அப்படின்னு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வெஹிக்கல் நம்பர் இல்லை டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இதுல ஏதாவது ஒன்று கொடுத்து கேப்சா என்டர் பண்ணீங்கன்னா உங்க வண்டியிலையோ இல்லை உங்க டிரைவிங் லைசன்ஸ் மேலேயோ ஏதாவது செலான் இருந்துச்சுன்னா அதுல ஃபுல் டீடைல்ஸ் பக்காவா காமிச்சிரும். மறந்துடாம இப்படி போய் செக் பண்ணிக்கோங்க. ஏதோ எனக்கு வந்து எஸ்எம்எஸ்ல வந்து ஏர்டெல்ல வந்து ஸ்பேம் மெசேஜ் அப்படின்னு போட்டு அமிச்சதுனால நான் கொஞ்சம் உஷாரானேன். ஏன்னா நான் ஒரு வாரம் வண்டி எடுக்காம இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கேன்னு சொல்லி அந்த பதட்டத்திலே கண்டிப்பா அதை கிளிக் பண்ணி பார்த்துருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த மக்கள் டக்குன்னு அதை யோசிக்காம கிளிக் பண்ணணும்னு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. ஸோ மக்களே ரொம்பவே உஷாரா இருங்க. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு அவங்க கஷ்டம் இல்லாம ஏதாவது ஒரு டூடில போட்டு அதை எப்படியா எடுத்துடணும்னு பாக்குறாங்க. ஸோ மக்களே, நம்ம தான் இந்த உலகத்துல பயங்கர உஷாரா இருக்கணும், ஜாக்கிரதையா இருங்க. அப்புறம் மக்களே, ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்க டிராஃபிக் ரூல்ஸ் நிஜமாவே வயலேட் பண்ணிட்டு அப்புறம் வயலேஷன் எஸ்எம்எஸ் வரும்போது ஸ்பேம் மெசேஜ் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அந்த வெப்சைட்ல போயிட்டு கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல நம்ம மட்டும் இல்லை, நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்தாதான் அது உலகம். ஸோ பார்த்து டிராஃபிக் ரூல்ஸை மதிச்சு பொறுப்பா அக்கறையா டிரைவ் பண்ணுங்க. இந்த அவேர்னஸ் வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் மறந்துடாம ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ஸ்கேம் எபிசோட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. இன்னும் நிறைய ஸ்கேம் வீடியோஸ் எக்ஸ்போஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. வணக்கம்.